ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் broken ஆஃப் லவ்வுடைய எபிசோட் 2ல பார்ட் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லின்னோட ஃப்ரெண்டு அவருடைய பிரெயினை கொஞ்சம் குழப்பிட்டு இருந்தா இல்லையா, இந்த மாதிரி நான் பார்த்தேன் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட தப்பாக இருக்காங்கிற மாதிரி. ஸோ அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு லின்னு அதே பப்புக்கு வந்திருக்கா. அந்த பப்புக்கு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணை எந்த பக்கமுமே காணோம். இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி அப்படியே பாவலா பண்ணிட்டு எல்லா பக்கமும் நோட்டம் விடுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பொண்ணை காணோம். ஸோ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மொபைலில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க, இங்கே இவங்க வருவாங்களா, எவ்ரி ஃப்ரைடே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, இல்லைம்மா எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்ல. இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி திரும்பும் போது தான் பார்க்குறாங்க, அந்த இடத்துக்கு ஹரிசா வராங்க. ஹரிசாவும் அந்த பொண்ணும் ரொம்பவே க்ளோஸாக மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது தூரத்துலேருந்து பார்க்க. அப்படி பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் மாடியில் இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறாங்க. இங்கேருந்து கீழேருந்து ஏறி போகிறாங்க. ஸோ அப்படி போகிறத இவங்க பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு கூப்பிடலான்னு பார்த்தாலும் கூப்பிட முடியல. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் மேலே போயிட்டாங்க. வேகமாக நடந்து இவங்க மேலே போக ட்ரை பண்ண கீழே நிற்கிற பவுன்சர் மேலே விட மாட்டான். ஏன் என்னை விட மாட்டேன்னு சொல்லி கேட்கும் போது அங்கே விஐபிசி மட்டும்தான் அலோடா, வேறு யாரும் அலோடு கிடையாதான். ஸோ அதனால் இவளை இங்கேயே ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு இவளும் போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகிடுது. இன்றைக்கி தான் அந்த டெண்டர் விடுற நாள். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வெயிலிங்ஸ் அப்படியே என்டராக ஆப்போசிட்டில் நம்ம கெவின் லீ இருக்காரு. அவர் பார்த்துட்டு குட் மார்னிங் வெயிலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் அவங்கள லேடி பாஸ்ன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி கெவின் சொல்ல, அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வெயிலிங்ஸ் அவங்க அம்மா மூலயமா தானே இந்த டெண்டரையே வாங்குறதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீன் பண்ணி இவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பிடிச்சி அவங்க கிட்ட என்னதான் சொன்னீங்களோ தெரியல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கம்பெனியை தான் பிக் பண்ணணும்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கு வெயிலிங்ஸும் ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ அங்கே தொட்டா தானே உங்களுக்கு வேற சான்ஸே இருக்காது, வேற சாய்ஸே நீங்க தொட முடியாதுல்ல, இதுதான் தொட்டாகணும்னு ஒரே வேர்ல நீட்டு தொட வைப்போம்ல உங்க அம்மாவை விட்டுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, அது சரிதான் சொல்லிட்டு இவரும் ஸ்மைல் பண்றாரு. அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப கெவின் என்ன சொல்றானா, என்ன நீங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்றான். இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெவின் போக, இப்போ இங்கே அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு பேங்காக்லேயே பெரிய கார்பரேஷனாக இருக்கிற இந்த பெட்ரா கார்பரேஷன் 6 ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேங்காக்கில் நடக்குதுன்னா அதுக்கு ரீசனே பெட்ரா கம்பெனி தான். எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை, எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவன் என்ன பண்ணுறான்னா, எங்கள் கம்பெனி சார்பாக எங்கள் கம்பெனியோடைய சிஇஓ கெவின் லீயை நாங்கள் பேச அழைக்கிறோன்னு சொன்னதும், கெவினுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லான்னு கூட சொல்ல முடியாது, எதையோ பார்த்து பயந்த மாதிரி பயத்துலேயே இருக்காரு. ஒரு ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. அப்படியே எல்லாரும் கிளாப் பண்ண இப்போ அவர் எழுந்து போயிட்டு பேசலான்னு போகிறாரு. அப்படி பேச போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது சாதாரண விஷயம் கிடையாது, அந்த மாதிரிலாம் அவங்க கம்பெனியை பற்றி அவரும் 2 வார்த்தை பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த டெண்டரை நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியாக நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் கம்பெனியில் ஒரு ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், அது யாருன்னா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது நம்ம வெயிலிங்ஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ரொம்பவே ப்ரிப்பேர்ட் ஆயிடுறாங்க. அதுவும் நம்ம வெயிலிங்ஸு இவரை சொல்கிறதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் சொல்லிட்டு எழுந்திரிக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, ஏ லிஸ்ட் கம்பெனியுடைய சிஇஓ ஹரிசான்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே மூஞ்சில் ஆடலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அப்படியே வெயிலிங்ஸ். ஏன்னா எழுந்து வேறு நின்றுட்டாங்களா, அது அவங்களுக்கு இன்னும் இன்சல்ட்டிங்காக போயிடுது. ஸோ சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வர, இன்னொரு பக்கம் ஐயுக்கும் ஹாப்பியாக இருக்குது ஜாலின்னு சொல்லிட்டு.
என்னை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்கலனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது. இப்போ அப்படியே இவங்க நடந்து வர இவரும் கையை நீட்ட அவங்களும் கையை நீட்ட என்னடா நடந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ கூட நல்லா தானே பேசினான், அதுக்குள்ளே இப்படி மாற்றி பேசினான்னு நமக்குலாம் தோணுதில்ல. ஆக்சுவலி இல்லை நடந்திருக்குன்னா, கெவின் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே அரிசா போக, ஐயோ அரிசா நீங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ராங் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டீங்க போலேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு பர்சனல் மேட்டர் பேசணும்னு வந்தேன், அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்லி இவங்க சொல்ல. ஸோ இப்போ இந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அவ்வளோ பேடாக இருந்து இந்த டெண்டரை எடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கெவின் கேட்க, அதுக்கு இவங்க சாக்ரிஃபைஸ் தான், ஆனால் பண்ண போகிறது நான் கிடையாது, நீங்கள் தானே சொன்னதும். என்னது நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்னா என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலையேன்னு சொல்லிட்டு கெவின் கேட்க, அவர் கையில் அந்த கவரை கொடுக்குறாங்க. கவரை சிரிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணவர் முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த மேலே இருக்கிற ரூமுக்கு ஹரிசா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போனதே கெவினுக்காக தான். அது கெவினுக்கே தெரியல இவங்களுக்கு வச்சு ஆப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணை அவர் கூட தப்பாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சதே இவங்க தான். அவர் கூட அன்னைக்கு வர வேண்டிய பொண்ணு வரலங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு பதிலாக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் ஒன்றா இருக்க வச்சு அதை ஃபோட்டோஸும் எடுத்து அது அங்கே தூரத்தில் இருந்து நம்ம ஹரிசாவும் பார்த்துருக்காங்க. இவ்வளோ விஷயம் பேக்ரவுண்டில் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற நேரத்தில் இவங்களுடைய பார்ட்னரையே இவங்க மாற்ற வச்சுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கெவின் கேட்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், எங்களுக்கு இந்த டெண்டரை கொடுத்துருங்கன்னு சொல்ல, உன்னை நம்பி நான் எப்படி இதை செய்ய முடியும், நாளைக்கு இதே ஃபோட்டோஸை வச்சு என்ன நீ மிரட்டினே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, என்ன மாதிரி பொண்ணுங்க ஒரே ஆயுதத்தை 2 தடவை யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ யூ டோன்ட் வரிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இந்த டெண்டர் இவங்க கைக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் இவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகும்போது இவங்க கங்க்ராட்ஸ் பண்ணலாம் எப்படி. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வெயிலிங்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு என்ன நீ என்னை எனிமியாகவே ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, எனிமியா யாருக்கு யார் எனிமி, இது ஒன்றும் பர்சனல் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நீ எனக்கு பிஸ்னஸ் சொல்லி தெரியா, அன்னைக்கு 7 இடத்துக்கும் அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான், என் மரியாதையை அந்த இடத்துல குறைக்கிற மாதிரி நீ நடந்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் நினைக்கலங்கிறாங்க மாதிரி இவங்க சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, என்ன சொல்லி நீங்கள் கெவின் மனசை மாற்றினீங்கன்னு தான். ஏன்னா இங்கே வர வரைக்கும் அவர் எனக்கு தான் சொல்லிட்டு இருந்த இந்த டெண்டரு அது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், அதுக்குள்ளே அவருக்குள்ளே என்ன நடந்திருக்கும், என்ன விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவரை நீ ஏதோ பண்ணியிருக்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம அரிசா ஏன் விச்சு மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறதை பார்த்தா நான் என்னமோ அவங்கள ஏமாற்றி இந்த டெண்டரை எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அரிசாவும் சொல்ல. இப்போ வெயிலிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ முடிவு பண்ணிட்ட இந்த கேமை என் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம விளையாண்டு பார்க்கலாம், ஆனால் முன்னாடியே ஒன்று நான் வார்னிங் பண்ணுறேன், இந்த கேமில் யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக எனக்கு இனிமையாக வர ஒருத்தவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது, கண்டிப்பாக உனக்கு இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு அரிசா நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன்னு சொல்ல கோவத்தில் அந்த இடத்த விட்டு வெயிலிங்ஸ் போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க எதுக்கு பிளான் போட்டாங்களோ அந்த டெண்டர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஹாப்பியாக இவங்களோட கேண்டோவுக்கு நடந்து வர இங்கே ஒருத்தி கொதிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. வேற யாரு, லின்னு தான். நீ என்ன பண்ணன்னு நீ ரியலைஸ் பண்ணி பார்த்தியான்னு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. ஐயோ இவ்வளோ வேற சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அரிசா வந்து லின்னுக்கிட்ட என் சார்ஜே குறைஞ்சி போயிட்டு என்னை கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும் ஹக் பண்ண, கையை எடுன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாங்க. என்னாச்சுமா எதுக்கு கையை தட்டி விடுறேன்னு சொல்லி கேட்கும் போது, என்கிட்ட எதுக்கு போய் சொன்னேன், நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம், நமக்குள்ள எந்த பொய்யும் இருக்கக்கூடாது, எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு தானே பேசணும், அப்படி இருக்கும் போது எதுக்கு நீ பொய் சொன்னு சொல்லி கேட்கும் போது, இல்லையேம்மா எனக்கு எதுவும் புரியலையே என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரிசாவும் கேட்குறாங்க.
என்ன நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படி இருந்துச்சு, நீ மற்றவங்ககிட்ட எப்படி ஃபன்னாக இருந்த, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இப்போ நான் உன் கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் கூட இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்ன தவிர நீ வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பாக நடந்துக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்ல. இப்போ கூட நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே இல்லைம்மான்னு அரிசா சொல்கிறாங்க. ஸோ அவங்க மொபைலில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, அப்போ இது என்னன்னு சொல்லி கேட்க, ஐயோ இதுவா, அவ என் கஸ்டமர்னு சொல்றாங்க. கஸ்டமரா? ஒரு கஸ்டமர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கணுமா என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்கள கொஞ்சம் கிட்ட எடுத்து ஹக் பண்ணி, ஐயோ நான் சொல்றத கேளுமா, இது பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கேன், அதை எப்படியாவது அடையணும்னு உன் மனசுல ஒரு இது இருக்கணும். அதுக்கு இந்த வழிதான் அந்த வழிதாங்கிறது கிடையாது. அதுவும் முக்கியமா உன்னோட ஸ்மைல் மூலயமா உன்னால் ஒரு பிஸ்னஸை கரெக்ட் பண்ண முடியும்னா அந்த ஸ்மைலையும் நீ யூஸ் பண்ணணும். உன் அழகை வச்சு உன்னால் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ண முடியும்னா அதையும் நீ யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல. ஸோ லின்னுக்கு இப்போ தான் புரியுது, ஓ அப்போது உன் பியூட்டியை வச்சு உன் கஸ்டமர் ஹார்ட்டை நீ பிடிக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் கரெக்டு தான், அதுதான் பிஸ்னஸ்ன்னு சொன்னதும், ஓ இப்போ எனக்கு புரியுது. ஒரு பொண்ணு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்லன்னு சொல்ல. கரெக்டாக சொல்கிறேன் லின், நீ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீ தான் என்னுடைய ஸ்பெஷல் பர்சன், உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்ல. லின்னும் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போனா இவாடே ஸ்டாப் பண்ணுறா. எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும்னு சொல்ல. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க அம்மா கூட நீ என்ன வாரா டிக்ளேர் பண்ணிருக்க, நீ ஏன் இப்படி பண்ற, அவங்க கூடயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்க, அவங்கள வேற ஜெயிச்சிடுற, அதை வேற அவங்களால தாங்க முடியல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க தெரியுமா உன்னால. இப்படி இருக்கும்போது உன்னை பத்தி நான் அவங்க கிட்ட எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை நான் உனக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நாம வேணா நைட் அதை பற்றி பேசலாமா, நீ என் கூட ஸ்டே பண்ணுறியான்னு கேட்டதோ நோங்கிறா. அப்புறம் பேக் சைடு ஹக் பண்ணி, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் சார்ஜ் பண்ணு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு அரிசா அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு வில்லத்தனமான லுக்கையும் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் இந்த சீரீஸ் போடணும்னு என்ன நினச்சிங்க? பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி மாட்ட போதும் தானே. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி வரும்னு நானே நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் இப்போ இருக்கிற லெஸ்பியன் ஸ்டோரியிலே கொஞ்சம் நல்லா இருக்கிற ஸ்டோரினா அது இதுதான். சும்மா கிஸ் பண்ணிட்டு லவ் டைலாக்ஸ் மட்டுமே பேசிட்டு இல்லாமல் அதில் ஒரு சூப்பர் ஸ்டோரி, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு தெரியல, பட் ஐ லைக் இட். இப்போ அப்படியே நைட் ஆகுது. இங்கே வெயிலிங்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் அங்கே வராரு. அவங்கக்கிட்ட சொல்லி, அரிசாங்கிற பொண்ணு என்னை தோக்கடிச்சிட்டா, அவள் யாருன்னு கண்டுபிடி, அவளுடைய பேரண்ட்ஸ், அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் ஒன்றுத்தையும் விடாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என் டேபிளில் கொண்டு வந்து வைடான்னு சொல்லி கத்துறாங்க. இன்னொரு தடவை அவள் என்னை தோக்கடிக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு போகிறாரு. லின்னு சொன்ன மாதிரியே இவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க போல, அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மைண்டுக்குள்ளே மாஸ்டர் பிளான் போயிட்டுருக்கு. அங்கே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்க பொண்ணு இங்கே ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு இருக்கா. அதுவும் நம்ம அரிசா கூட பாத்தப்பில் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறா. என்னென்னமோ ட்ரிக் பண்ணி இங்கே பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டலன்னு சொல்ல. ட்ரிக்கா? நானா? நீ தானடி வேணும்னு சொன்னேன்னு சொல்லி ஹரிசா சொல்ல. எனக்கு பயமாக இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போச்சுன்னா இது எங்கே போய் முடியுனே எனக்கு தெரியல. இது இல்லாமல் எங்கள் அம்மா வேற என் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிற ஆள். எப்படி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போதோ தெரியலன்னு சொல்லிட்டு லின்னுக்கு பயமாக இருக்குது. சத்தியமாக சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்கிற மாதிரி சொல்ல அரிசா அவங்கள ஹக் பண்ணிட்டு அவங்கள கொஞ்சம் கூல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் லின்னு, எங்கள் அம்மா உன்னை பிரேக்கப் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் அம்மாவா நான் லவ் பண்ணுற பொண்ணான்னு வந்தா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது லவ்வான்னு சொல்லிட்டு அரிசா கேட்க, இன்னொரு தடவை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் லவ், நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன். நீ என்ன நினச்ச, ஒன்லி க்ரஷ்ங்கிற மூட்லேயே இருந்துக்கலாம் நினச்சியா? அப்படி ஒரு வேளை உன்னை நான் க்ரஷ்ஷாக நினச்சேன்னா உன் கூட நான் பாத்தப்பில் வந்து உட்காந்துருப்பேன்னு நினச்சியா? அதுக்கு சான்ஸே இல்லை.
நமக்குள்ள லவ் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல. எப்பா எனக்கு இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஐசா சொல்கிறா. இப்போ நான் உங்கள் அம்மா கூட வேற சண்டை போடணுமாங்கிற மாதிரி சொல்ல. கம்முன்னு இரு, சும்மா டீஸ் பண்ணிகிட்டே இருக்காது. சரி நீ சொல்லு, ஜஸ்ட் என்ன லைக் பண்ணுறியா லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க. நம்ம ஆள் தான் இன்னும் மயக்கி வச்சிருக்காளே, இன்னும் மயக்கிறதுக்கு நிறையா வார்த்தைலாம் சொல்கிறா. என்னம்மா நினச்சிட்ருக்க, லைக்கு லவ்னு சொல்லிட்டு 2 வார்த்தையில் உன் மேலே இருக்கிற காதலை என்னால் அடக்க முடியலம்மா. நான் உன் மேலே வச்சிருக்கிற லவ் அதை விட அதிகம். அந்த 2 வார்த்தையை கொண்டு வந்து அவ்வளோதான் லவ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடாது. என்னுடைய ஃபீலிங்ஸை வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை தாண்டினதுன்னு சொல்லிட்டு அரிசா சொல்கிறேன். நான் உன் கூட இருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? நானாகவே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கும் போது நான் இந்த உலகத்தையே மறந்துடுறேன். நம்ம 2 பேரும் பார்த்துக்க முடியாதப்போ நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல, ஹக் பண்ணும் போல, உன்னை என் கூடயே வச்சுக்கணும் போல எப்போவுமே இருக்கு. நீ என்னன்னா ஜஸ்ட் 2 words லவ்வா லைக்கான்னு கேட்குறீன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் லவ்வா லைக்கான்னு சொல்லலை. எப்படி மழுப்பா பார்த்தீங்களா? அப்படியே அவளை கொஞ்சிக்கிட்டே சொன்னதும் அவளும் அந்த மயக்கத்திலேயே எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருக்கா. லின், இதுக்கு மேலேயும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. உங்க அம்மாவுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை நம்ம எப்படியாவது உங்க அம்மா கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா என்னை இனிமையாவே பாக்குறது எனக்கு பிடிக்கல. ஸோ எல்லாத்தையுமே சரியான வழியில சரியான நேரத்துல செய்யணும்னு நினைக்கிறேன். நான் உன் லைஃப்ல உண்மையாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மறைமுகமா இல்லாம நிஜமாவே இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா யாருக்கிட்டேயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரிசாவை அடிக்கிற வேலையாக தான் இருக்கும். அவங்க பேசிட்டு ஃபோனை கட் பண்ணதும் லின் அங்கே வந்து மாமன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஓ மை ஸ்வீட் ஹார்ட், சாரி லின், கொஞ்ச நாளாகவே உன் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஈவன் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தும் கூட என்னால் உன்னை மீட் பண்ண முடியல. சாரிம்மா, நீனே பார்க்குறல எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல. சரி இப்போ நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு ஒரு ஆளை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் யார் இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே நம்ம அரிசா நடந்து வர வெயிலிங்ஸோட ஃபேஸ் மாறுது. என்னடா இது, இவ இங்கே வராளேன்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸாக நிற்கிறாங்க. அதுவும் கையை கோத்துக்கிட்டு நிற்கிறாங்க. இதுதான் அரிசா, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம்னு சொன்னா இவங்களுக்கு ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். ஏன்னா இது உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எப்போ இருந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிலிங்ஸ் கேட்க அதுக்கு இல்லைன்னு பதில் சொல்லாம இருக்கா. பதில் சொல்லுன்னு சொல்லி சொன்னதும் கொஞ்ச நாளாதாமான்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா, நீ வெளில வெளில போன்னு சொல்லிட்டு வெளில போ சொல்றாங்க. அரிசாவை வெளில போ சொல்லல, லின்னை வெளில போ சொல்றாங்க. ஏன்னா அரிசாவும் இவங்களும் சேர்ந்து பேசணுங்கிறதுக்காக அவளை வெளில போ சொல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட லின்னு இல்ல வேணாம் இங்கேயே பேசுங்கம்மாங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்ல வர்றது கேளுங்கம்மாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. எதையும் கேட்குற மாதிரி இல்லை, நீ போ வெளில போன்னு துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரிசா எதுவாக இருந்தாலும் அவன் முன்னாடியே பேசுங்க, எதையுமே நான் அவகிட்ட இது மறைக்க மாட்டேன், ஏன்னா இது எங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ லின்னு இங்கே இருக்கட்டுங்கிற மாதிரி அரிசா சொல். அரிசா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உன் பொண்ணு தான் வேணுங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா லின்னோட மான மரியாதையை காப்பாற்றணும் தான். நீங்கள் அவன் மேலே ஒரு மரியாதை வச்சுருப்பீங்க இல்லையா, அது போயிடக்கூடாது. உங்கள் பின்னாடி இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நாளைக்கு யாரோ சொல்லி தெரிஞ்சுதுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாயிடும். உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்டயே சொல்லிடலான்னு வந்தேன்னு சொல்ல வருவாங்கன்னு பார்த்தா லவ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வெயிலிங்ஸுக்கு ஷாக்கா இருக்கோ இல்லையோ லின்னுக்கே ஷாக்கா இருக்கு. என்னது இது திடீர்னு மேரேஜ்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மேரேஜ்னு சொன்னதான் இவங்களுக்கு ஷாக்கு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் இதையும் சொல்ல தானே போறோம், அதை இன்னைக்கே சொல்லிட்டு போட்டுமேங்கிற மாதிரி லின் அங்கே கேஷுவலா நிக்கிறா. இங்க நம்ம வெயிலிங்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஜஸ்ட் லவ்னு சொன்னாலே அதை தாங்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. இதுல இப்ப மேரேஜ் நேரம் சொல்லிட்டாளா, என்ன பண்றதுன்னே தெரியல, திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே 3 பேரும் மாத்தி ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்க, மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா பதில் சொல்ல போறாங்க வெயிலிங்ஸ்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.